ரம்யா. வாமா சுமி. என்ன இவ்வளோ நேரம் கழிஞ்சு வந்திருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமாக வரணுங்கிறது இல்லையா? எங்கங்க நீ இந்த குழந்தை இருந்துட்டு குழந்தைய ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவளுக்கு புடவை கிடவை எல்லாத்தையும் கட்டி கூட்டிட்டு வர்றதுக்குள்ள மனுஷனுக்கு போதும் போதும்னு ஆகுதுங்க நீ. அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. ஆமாம் ஆமாம், அது சொன்னியே கரெக்டு தான். இருந்தாலும் இனி கொஞ்சம் நேரமாக வந்திருந்தேன்னா இருக்கிற வேலைகளே ஏதாவது இருந்திருந்தா பார்த்துருக்கலாம். அப்படின்னா நீங்கள் என்னை வேலை பார்க்கத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, அப்படிதானுங்க அத்தை? ஆமாம், அப்படியே வந்து நின்று இருக்கிற வேலையெல்லாம் வாரி வலிச்சு செஞ்சுட்டாலும் பேச்சப்பாரு. ஐயோ இல்லைம்மா ரம்யா, நான் அப்படி சொல்ல. நீ தானே மூத்த மருமக. நீ வந்து நின்று எல்லாம் முன்னாடி நின்று பாப்பா பிடிப்பேன்னு பார்த்தா நீயே என்னமோ மூணாவது மனுஷன் மாதிரி நேரத்துக்கு வந்து நின்று இருக்க. இதெல்லாம் நல்லவாமா இருக்கு? இங்கே பாருங்க, நீ சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சும்மா மூத்த மருமகன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. மூத்த மருமகக்கான என்ன மரியாதையை நீங்கள் கொடுத்துட்டீங்க என் பிள்ளை வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறதுக்கு? ஏன் எங்கள் அம்மா மரியாதையில் என்னத்தை குறை வச்சுட்டாங்க? உங்கள் பிள்ளை தான் வரமாட்டேங்கிறா, பார்க்க மாட்டேங்கிறா. சொல்லப்போனால் அவள் தான் முன்னாடி வந்து நின்று என்ன ஏதுன்னு வந்து கேட்டிருக்கணும், விசாரிச்சிருக்கணும், எல்லாமே வந்து நின்று எடுத்து பண்ணியிருக்கணும். அவள் ஜாலியாக ஜம்முன்னு உங்கள் வீட்டில் உட்காந்துட்டானா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இங்கே பாருமா, நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசல, உங்கள் அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் நடுவில் வராத. பெரியவங்க பேசுகிறப்போ நீ சின்னவள் மாதிரி ஒதுங்கி நில்லு, நாங்கள் பேசிக்குவோம். சும்மா எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சிட்டேன். ராஜி சும்மா இருமா. இல்லைம்மா, அவங்க கேட்குறாங்கல்ல மூத்த மருமகன் என்னத்தை மரியாதை கொடுத்துட்டீங்கன்னு. அதான் நம்ம என்ன மரியாதையில் குறை வச்சோன்னு கேட்கத்தான் நான் பேசினேன். இதில் என்ன இருக்குது? ஆமாங்க, நீங்கள் என்னத்தை குறை வைக்காமல் இருந்தீங்க? இப்போ என்ற உள்ளையே பாருங்கள், வந்துட்டு பொண்ணு பார்க்க கூப்பிட்டீங்களா, இல்லை பூ வைக்க போக கூப்பிட்டீங்களா, இல்லை நிச்சயத்துக்கு புடவை துணிமணி எடுக்க போகத்தான் கூப்பிட்டீங்களா? ஒன்றத்தையும் கூப்பிடாம நான் மூணாவது மனுஷி மாதிரி நிச்சயத்துக்கு ஒரு வாரம் இருக்குன்னா வந்து சொல்லிட்டு போயிட்டு இப்போ வந்துட்டு இப்போ வரலையம்மா, பிடிக்கலையம்மா, பார்க்கலையம்மான்னா அவள் என்ன பண்ணுவா? நீங்கள் மூணாவது மனுஷி மாதிரி அவளுக்கு மரியாதை கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அவளும் அப்படி தானே வந்து நின்றுட்டு போக முடியும். இங்கே பாருமா சுமி, அப்படியெல்லாம் நான் நினைக்கல. நான் வந்துட்டு அவள் பச்சை உடம்பு கறியாச்சே, புள்ள பிறந்திருக்கே, சரி அவளை அலக்கடிக்க வேண்டாம் இருந்தா நானே எதுவுமே சொல்லாமல் இந்த வயசான காலத்தில் நானே நின்று எல்லாத்தையுமே எடுத்து பண்ணேன். அதுக்காக என் மருமகளை நான் மதிக்காத மாதிரி அர்த்தம் கிடையாது. அம்மா விடுமா, கொஞ்சம் சும்மா இருமா. இப்போ இந்த நேரத்தில் இதெல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. இப்போ என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகலாம். சும்மா நில்லு நீ கொஞ்சம். சரி விடுங்க எத்த, இப்போ அந்த பழைய பேச்செல்லாம் வேண்டாம். இப்போ ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். இப்போ எந்த வேலையும் இல்லைம்மா, நானே நின்று எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ கிளம்புற வேலை மட்டும்தான் பாக்கியாக இருக்குது. வாங்க போகலாம். இங்கே நின்றுட்டு இருந்தால் நம்ம தேவையில்லாத பேசிட்டு நின்றுட்டு இருப்போம். நேரமும் ஆகுது இல்லையா? வாங்க போகலாம். இனி பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கே 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். அப்போனா சரிங்க, கிளம்பலாம். எல்லாமே எடுத்துட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க, ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் எடுத்தாச்சுமா ரம்யா. அட வாங்க வாங்க, வணக்கம். வாங்க மாப்பிள்ள, வாங்கக்கா, வாங்கண்ணே, வாங்கம்மா. வரதெல்லாம் இருக்கட்டும்க்கா. எங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க? பாக்கி யாரையுமே காணோம். அது வந்து இவ்வளோ நேரம் அத்தனை வேலையும் பண்ணி முடிச்சுட்டு இப்போதான் எல்லாரும் துணியெல்லாம் மாற்றி ரெடியாக போயிருக்காங்க. அதான் எல்லாரும் உள்ள துணி மாற்றி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. வாங்க. இருக்கட்டுமா லட்சுமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாகவே ரெடியாகி வரட்டும். பாவம், வீட்டில் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சோம்னா எக்கச்சக்க வேலை இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் போய் கிளம்பணும்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பொறுமையாகவே வரட்டும். ஆமாங்க்கா, சரியா சொல்லிட்டீங்க பாருங்க. எக்கச்சக்க வேலை, அதனால இந்நேரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ தான் போனாங்க பாருங்க. அப்புறம் இது என் மூத்த மருமக ரம்யாம்மா, அது அவங்க அம்மா சுமித்ரா, என் மூத்த சம்மந்தி. சரிங்கக்கா. ஆமாம், இவங்களை எங்கே பொண்ணு பார்க்க வரப்போ பார்த்ததில்ல, பூ வைக்க வரப்போ பார்த்ததில்லையே, இப்போ தானே முதல் முறையாக பார்க்குறோம். நானே கேட்கலான்னு நினச்சி நீங்களே சொல்லிட்டீங்க. வாமா ரம்யா, வணக்கம். வாங்கக்கா சுமித்ராக்கா, வாங்க. வணக்கங்கம்மா. ஓ, நீங்கள் தான் பொண்ணோட அம்மாவா? இல்லைங்கக்கா, நான் அம்மா இல்லை. நான் பொண்ணுக்கு ஒரு வகையில் சித்தி முறையும் ஆக வேண்டியது, அத்தை முறையும் ஆக வேண்டியது, 2 முறையும் இருக்குது. பொண்ணோட அம்மா கிளம்பிட்டு இருக்காங்க பாருங்க, இப்போ வந்துடுவாங்க. வாங்க, உள்ளே வாங்க. வாங்க வாங்க சம்மந்தி, உள்ள கொஞ்சம் வேலையில இருந்துட்டேன், அதனால நீங்க வந்தது கவனிக்கல, பாத்துக்கோங்க. பரவாயில்லைங்க சம்மந்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏமா லட்சுமி, கோமதி எங்கம்மா காணோம்? வரவங்கள வான்னு கூட கூப்பிடாம எங்க போயிட்டா அவ? அண்ணா, கோமதி அக்கா இம்பிட்டு நேரம் வரைக்கும் இங்கே தான் நின்று இப்போதாங்க துணி மாற்ற போயிருக்காங்க. ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுவாங்க. சரி, நீங்கெல்லாம் ஏன் இன்னி வெளியவே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போய் உட்காரலாம். வாங்க மாப்பிள்ள, வாங்கம்மா. அண்ணா, அப்புறம் அதான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்தாச்சுல, முதல்ல பந்தியை போட சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு மற்ற விஷயம் எல்லாம் பார்த்துக்கலாம். ஆமாம்மா லட்சுமி, முதல்ல வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும். பந்தி எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அப்படியே நீ அவங்க எல்லாத்தையும் அங்க சாப்பிடுற டைனிங் ஏரியா கூப்பிட்டுட்டு வந்துருமா. சரிங்கண்ணா, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். வாங்கக்கா, எல்லாரும் வாங்க. முதல்ல போய் சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறமா என்ன ஆக வேண்டிய காரியம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஐயோ வேண்டாம் லட்சுமி, இப்போதானே வந்தோடனே எனக்கு சாப்பாடு. முதல்ல அவங்க எல்லாரும் கிளம்பி வரட்டும், அதுக்கப்புறமா வேணா போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இருக்கட்டும்க்கா, சாப்பிட்ற நேரமும் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவங்களாம் வரவங்க வந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நீங்களே சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா அவங்க வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். பின்ன அடுத்தடுத்து என்ன வேலை இருக்கோ அதை பார்த்துடலாம். சரி, அப்போ வாங்க, சாப்பிட்டுட்டே மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம்.
ஏண்டி ராக்காயி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க போலடி. ஆமாங்க பாப்பத்தியக்கோ, பார்க்கவே அப்படி ஜகஜோதியாக இருக்காங்க பாருங்க. அவங்க தான் மாப்பிள்ளை வீடு போல. பார்க்கவே நல்லா தான் இருக்காங்க. பிடிச்சாலும் பிடிச்சா கோமதி புளியங்கொம்பால பிடிச்சிருக்கா. மோ ஏமோ, இதில் 2 பேர் வராங்க. இந்த 2 பேரில் யார் மாப்பிள்ளை? யாருக்குடி தெரியும்? நான் என்ன முன்ன பின்ன நான் பார்த்துருக்கேனா? நானே உன்ன மாதிரி இப்போ தாண்டி வந்திருக்கேன். இரு, இந்த பெரிய பொண்ணு வரட்டும், அவள் வந்து அவகிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். எனக்கு என்னமோ அந்த கருப்பு கோட்டு போட்ட பையன்தான் மாப்பிள்ளையும் தோணுது. சேச்சா இருக்காதுங்கோ. அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும். யாராவது மாப்பிள்ளைக்கு போய் கருப்பு துணியை போட்டு கூட்டிகிட்டு வருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த வெள்ளை சட்டை போட்ட பையன்தான் மாப்பிள்ளையாக இருக்கணும். நீங்கள் வேற பாருங்க. ஆமாம்மா, நீ சொன்னது கரெக்டு தான். அந்த வெள்ளை சட்டை போட்ட பையன்தான் மாப்பிள்ளை போல. அங்கே வேற அந்த கோமதி புருஷனை என்ன பல்ல காட்டி இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருக்கான்னு. இருக்காதா பின்ன? அவன் மாப்பிள்ளை, அவன் இழிச்சு பேசுகிறான். இப்போவே நல்லா பேசி வச்சுக்கிட்டா தான் 4 பிள்ளை கல்யாணமாகி வந்தால் கூட நல்லா பேச முடியும். இப்போவே மாப்பிள்ளையை நல்லா இழிச்சு இழிச்சு பேசி கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க. நாளைக்கு அப்பா தான் விட்டுட்டு வர சொன்னாலும் கண்மூடித்தனமாக அந்த பையன் விட்டு போட்டுட்டு வந்துடுவான். நீ வேணா பாரு. சேச்சே, அப்படியெல்லாம் பல்லு மேலே நாக்கு போட்டு பேசாதடா கையி. அந்த பையன்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த பிள்ளையும் அப்படி விட்டுட்டு போட்டு வானெல்லாம் சொல்லாது. நீ வேணா பாரு. அதெல்லாம் அவள் ஆத்தாப்பம் கூட நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும். நீ சும்மா என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்காது. நீ கொஞ்சம் சும்மா கிடக்க. இந்த காலத்து சிரிக்கிங்க எப்படின்னு உனக்கு தெரியாதாக்கும். நீ பார்க்கலையாக்கும் அந்த குமாரசாமி பிள்ளைலாம் என்ன பண்ணுச்சுன்னு. வேணும்னு சொல்லி ஆத்தா வீட்டில் வந்து 6 மாதம் 1 வருஷம்னு அப்பா ஆத்தா கூட உட்காந்து அந்த பையனையும் எவ்வளோ விவரமாக கூப்பிட்டுக்கிட்டா பார்த்தியா? இந்த கால சிரிக்கிங்களா எப்படி தெரியுமாக்கோ? நீ சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் உன்ற மருமக என்ற மருமகளே எடுத்துக்கோ. ஏன் எப்படி இருக்காளுகன்னு. நாம் என்னமோ கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கனால நம்ம கூடயே இருக்காளுக. இல்லாட்டினா எப்போயோ அவளுக்கு நம்மளை ஒதுக்கி வச்சிருப்பாளுக. அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. சேச்சே, அப்படியெல்லாம் சொல்லாதடிடா காயி. இந்த காலத்து பிள்ளைங்கள அப்படி கிடையாது, பார்த்துக்கோ. அதெல்லாம் மாமியார் மாமனாரையும் நல்லா பார்த்துக்கோங்க, அப்பா ஆத்தாலையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் பசங்க மட்டும்தான் அப்பா ஆத்தாலை பார்த்துக்கணுமா? பிள்ளைங்க அப்பா ஆத்தாலெல்லாம் பார்த்துக்க கூடாதா? அவங்க 2 பேரையும் நல்ல விதமாக பார்த்துக்குவாங்க. நீ வேணா பாரு. பெரியம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் கம்முன்னு இருங்க. இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் மாமியார் மாமனார்கிட்ட இருந்து சொத்து வர வரைக்கும் தான் இருப்பாளுங்க. சொத்தெல்லாம் அவளுக்கு பேரில் மாற்றி எழுதி வாங்கிட்டாளுங்கன்னு வைங்க, அப்போவே கையோட முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருவாளுங்க. இல்லாட்டினா எங்கிட்டாவது கண்காணாத ரோட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்துக்கோங்க. எத்தனை வீடியோவை ஃபோனில் பார்க்குறோம். இனி இவ என்ன பண்ண காத்துட்டு இருக்காரோ யாருக்கு தெரியும்? சேச்சா, அப்படியெல்லாம் சொல்லாதடி பிங்கி. ஏதோ 1000ல் 1 2 அப்படி இருக்கும். அதுக்குன்னு கண்மூடித்தனமாக எல்லா பிள்ளைங்களையும் எல்லா பசங்களையும் அப்படி சொல்லிட முடியாது. இதே மாதிரி எத்தனை பசங்க அப்பா ஆத்தால முடியாமல் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுற பசங்க பிள்ளைங்களும் இருக்காளுங்க. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு உட்கார முடியாது, பார்த்துக்கோ. அதுவும் இந்த பிள்ளை நல்லா தான் பார்த்துக்கோ. நீ வேணா பாரு. என்னமோங்கா, நல்லா பார்த்து நல்லபடியாக இருந்தால் சரிதான். பாத்தியா எப்படி மாற்றி வச்சிருக்காளுங்கன்னு? அலங்காரம்லாம் பாரு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இம்பிட்டு செலவு பண்ணி வீட்டில் பண்ணுறதுக்கு பேசாமல் ஒரு மண்டபத்தை எடுத்து பண்ணி விட்ருக்கலாம். ஆமாடி பிங்கி, பார்த்தேன். எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காளுங்க. செலவெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். அவளுக்கெல்லாம் அந்த அளவு அறிவில்லை, பார்த்துக்கோ. நாம் சொன்னால் கேட்கவும் போக மாட்டாளுங்க. பின்ன என்னத்துக்கு நாம் சொல்லிட்டு? ஏய் விடுங்கடி, அவங்க பிள்ளைக்கு அவங்க எண்ணத்தையோ எப்படியோ எங்கேயோ பண்ணிட்டு போகிறாளுங்க. உங்களுக்கு என்ன? நீங்கள் என்ன வேலைக்கு வந்தீங்கன்னா அந்த வேலைக்கு வந்துட்டு தின்னு போட்டு கம்முன்னு நம்ம போகிறது தான் நமக்கு நல்லது. ஏய் விடுங்கடி, அவங்க பிள்ளைக்கு அவங்க எண்ணத்தையோ எங்கேயோ பண்ணிட்டு போகிறாங்க. நமக்கு என்ன போச்சு? நம்ம வேலை என்னமோ அதை கம்முன்னு நம்ம பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆமாங்க பெரியம்மா, நான் நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்பா அம்மா, பாத்தியாம்மா என்ன மினுக்குறாளுகன்னு? என்னமோ இவள்களே பொண்ணு மாதிரி நின்றுட்டுருக்காளுக. ஏய் கொஞ்சம் கம்மு நிறுடி பிங்கி. உன்ற மூஞ்சி போகிற போக்க பார்த்தே அவளுக்கு ஏதாவது நினச்சிக்க போகிறாளுக. இல்லைம்மா, நான் சும்மா சொன்னேன். அவள்களை பாரு எப்படி ஜோடிச்சுட்டு வந்து நின்றுட்டுருக்காளுகன்னு. இவர்களெல்லாம் பார்க்க பொண்ணோட அக்காவும் தங்கச்சின்னு சொல்லுவாங்கம்மா, அந்த மாதிரி வந்து நின்றுட்டுருக்காளுக. அதுவும் அவளை பாரு, பொண்ணோட அம்மாவை. பொண்ணோட அம்மா மாதிரியா இருக்கா? என்னமோ அவள் இப்போ தான் பொண்ணுக்கு அக்கா மாதிரி புடவையும் அவள் முடியும் அவள் சிரிப்பும் அவள் நகை நட்டும் போட்டு வந்து நின்றுட்டுருக்கா. பாரு எவ்வளோ ஸ்டைலாக இருக்கான்னு. நான் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லடி பிங்கி. நீ பாரு அவளுக்கு எப்படி இருக்காளுங்க, நீ எப்படி இருக்கேன்னு. அவளுக்கு விடவும் நீ சின்னவ தானே. ஆனால் உன்னை பாரு, நீ பிச்சைக்காரி மாதிரி வந்திருக்க. அவளுக்கு எம்பிட்டு ஸ்டைலாக வந்திருக்காளுங்கன்னு. நான் என்னம்மா பண்ணேன்? என்கிட்ட ஒரு புடவையும் நாங்கள் என்ற வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல. உங்ககிட்ட இருக்கிற புடவையோ நகனட்டை ஏதாவது நீ எனக்கு போட்டு பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கணும். அதுவும் நீ பண்ணலை. அப்படியே இருக்கிற துணியோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன்.
அதுக்கு நான் என்ன பண்ணேன்? என் மேலாம் ஒன்றும் தப்பு இல்லை. இவளுக இவ்வளோ கிராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணுவாளுகன்னு நான் என்ன கனவா கண்டேன்? வீட்டில் தானே பண்ணுறாளுக, சும்மா போய் தின்னுட்டு வர்றதுக்கு தானே, அப்படியே வந்துடலான்னு சொல்லி நினச்சிட்டு தான் நானும் வந்தேன். வாங்க வாங்க பிரியம்மா, நான் வேலையில் நீங்கள் வந்தது கவனிக்கல பார்த்துக்கோங்க. வாங்க, எப்போ வந்தீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்கள் அப்போவே வந்துட்டோம் கோமதி. நாங்கள் வந்து சாப்பிட்டும் ஆச்சு. சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சுங்களாங்க அத்தை? சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். அதெல்லாம் ஒரு குறையும் இல்லடி லட்சுமி, சாப்பாடுலாம் அருமையாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா சாப்பிட்டு போட்டு தான் வரோம். அப்போ கல்யாணத்துக்கும் இந்த சமயக்காரே பிடிச்சிக்கலாமாங்க அத்தை? இவரே சரியாக இருப்பார்ல? இதில் எல்லாம் உங்கள் இஷ்டம்தான். இதில் நாங்கள் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு கட்டுப்படியாச்சுன்னா நீங்கள் இந்த சமயக்காரையே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேறு ஆளை வேணாலும் மாற்றிக்கோங்க. இதில் நாங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லையேம்மா. அப்போ சரிங்க அத்தை. ஏம்மா லட்சுமி, எங்கே என்ற மருமகளையே காணோம்? ஆமாங்க்கா, எங்க நீயும் காணோம், நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. வந்ததுலேருந்து ஆளு கண்ணிலேயே பார்க்கல. எங்கே போனாங்க? எங்கேயும் போல சாந்தி. அவளுக்கு வந்தவங்களெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் இங்கே இப்போ பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சரி, சீரெல்லாம் செய்யணுமே, என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு உங்கள் யார்கிட்டயாவது பார்த்து கேட்டு பேசி போகலான்னு தான் வந்தோம். சரி சரி கோமதி, முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் சாப்பிட்டு முடிக்கட்டும். நீங்களும் எல்லாரும் சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் தானே சீர் பண்ணுறது. அதெல்லாம் பொறுமையாக பண்ணிக்கலாம். அதான் நாங்கள் இருக்கோமே, நாங்கள் சொல்கிறோம் எப்படி பண்ணணும் ஏது பண்ணுங்கிறத. சரிங்க பெரியம்மா.